டெட் பேப்பர் 2 இங்கிலீஷ் 9th ஸ்டாண்டர்ட்ல ரஸ்கின் பாண்ட் எழுதின ஐ காண்ட் கிளைம் த ட்ரீஸ் எனிமோர் அப்படிங்கிற டாபிக்ல இருந்தா எம்சிக்யூ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஐ காண்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர் இஸ் த ஸ்டோரி பை விச் ஆத்தர்? எந்த ரைட்டரு ஐ காண்ட் கிளைம் த ட்ரீஸ் எனிமோர் அப்படின்னு எழுதினாரு? ரஸ்கின் பாண்ட். என்னால இனிமே மரம் ஏற முடியாது, அதாவது வயசாகி போச்சுங்கிற மாதிரி. Ruskin Bond is described as an award-winning Indian author of what descent? British descent. இவர் வந்து பிரிட்டிஷ் வம்சாவளியா வந்தவர். In which year was Ruskin Bond awarded the பத்மஸ்ரீ? 1999, 1999. பத்மஸ்ரீ வந்து 1999. பத்ம பூஷணுங்கிற அவார்டு 2014, 2014ல வாங்கியிருக்காரு. சாகித்ய அகாடமி அவார்டு வந்து 1992ல வாங்கியிருக்காரு. ஸோ இந்தியாவினுடைய உயரிய விருதுகள்லாம் இவர் நல்லா வாங்கியிருக்கார். The story I can't claim the trees anymore is categorized as what type of literary work? An exciting short story. இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி. I can't claim the trees anymore-ங்கிறது ஒரு ஷார்ட் ஸ்டோரி. The story I can't claim the trees anymore highlights the importance of which stage of life? இது வந்து அவருடைய யூத், வாலிப பருவத்தில் அவர் எப்படி இருந்தார்? ஸோ அவங்களுக்கு ஒரு வீடு இருந்தது, அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஜாக் ஃப்ரூட் இருந்தது, அதனால ஜாலி விளையாண்டுட்டு அழகாக இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த வீட்டை சேல் பண்ணிட்டாங்க. அவங்க பாட்டி இறந்ததுக்கப்புறம் அந்த வீட்டை சேல் பண்ணிட்டாங்க. அந்த வீட்டை வேற ஒருத்தவங்க வாங்கிட்டாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக குடியிருக்கவங்க ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி தான் வந்திருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த ஏரியாவை, அந்த இடத்த, அந்த வீட்டெல்லாம் சுற்றி பார்க்குறாரு. Ruskin Bond's work have been adapted for television and films, notably the novel The Blue Umbrella, which won the National Award for. ரஸ்கின் பாண்டோடைய ஒர்க் மேக்ஸிமம் வந்து இந்த டெலிவிஷனில் ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் இவருடைய குறிப்பாக அந்த ப்ளூ அம்பர்லாங்கிற நாவல் என்ன அவார்டு அவருக்கு வாங்கி கொடுத்தது அப்படின்னா பெஸ்ட் சில்ட்ரன்ஸ் ஃபிலிம்ங்கிற அவார்டு அவருக்கு வாங்கி கொடுத்தது. The story is about searching the memories of old days by going back to the places of childhood and finding those people who once were part of the visitors' everyday life. So அவருடைய பழைய நினைவுகள் அவருக்குள்ள வரதுனால தான் அதுக்கு பேர் வந்து பாஸ்ட் சொல்லுவாங்க, இல்லைன்னா ரெக்கலெக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அவருடைய இந்த பாஸ்ட் நினைவுகள் வந்ததுனால தான் அவர் அந்த இடத்துக்கு போறாரு, அந்த வீட்டுக்கு போறாரு. ஆக்சுவலாக அந்த வீட்டை வந்து வித்துட்டாங்க. In the context of the story, Bond comes down to the city of Dera from where? முசூரியில இருந்து அவர் எங்க வந்திருக்காரு? டேராக்கு வந்திருக்காரு. What is the theme given for an imaginary story of a visit to an ancestral house in the source material? A possibility becomes an impossibility at that time. ஸோ அவரு அங்கிருந்து வந்தாரு, அந்த வீட்டெல்லாம் சுத்தி பார்க்குறாரு. அந்த வீட்டில் ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை தான் இருக்கு. அந்த பொண்ணுகிட்ட வந்து அவர் என்ன பண்றாரு? பேசுறாரு. அவங்களுக்குள்ள அந்த டிஸ்கஷன் போகுது. அதுக்கப்புறம் அவர் ஒரு கிராஸை வந்து, ஒரு அயன் கிராஸ், ஒரு இரும்பு சிலுவையை வந்து அவர் அந்த இடத்துல விட்டுறாரு. அந்த ஜாக் ஃப்ரூட் பக்கத்துல, இந்த கார்டன்ல வந்து ஒரு ஜாக் ஃப்ரூட் இருக்கு. அதில் தான் அந்த மரத்துல ஏறி விளையாண்டுட்டு இருக்காரு சின்ன வயசுல. இப்போ அந்த மரம் அங்கதான் இருக்கு. ஆனா இவருக்கு வயசாயிடுச்சு, அந்த மரத்துல ஏற முடியல. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன, ஒரு சிலுவையை வந்து அவங்க தாத்தா வந்து ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ அதுதான் அயன் கிராஸ். அப்போ அதை வந்து அவர் அந்த இடத்துல விட்டுறாரு. ஆனால் ஒரு 25 இயர்ஸுக்கு அப்புறம் கூட அது கரெக்டாக கிடைக்குது, அந்த பொண்ணு தேடி கொடுக்குற. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்றாங்க, a possibility becomes an impossibility at a time. 25 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்ச ஒரு பொருள் இப்போ கிடைக்குமான்னு கூட நமக்கு தெரியாது, இம்பாசிபிலிட்டி. பட் அதுவும் பாசிபிலிட்டியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றது. What does the story ultimately bring back that has been forgotten with the passage of time? Nostalgia. இந்த நாஸ்டாலஜியாங்கிறது ஒன்றும் இல்லை, ஏக்கம். நம்ம இப்போ சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டுட்டு போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கும் போது அந்த வீட்டு நினைவுகள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்று இல்லை அப்படின்னா அதை பற்றின ஒரு ஏக்கம் நமக்கு இருக்கும். அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோம்? நாஸ்டாலஜியா அப்படின்னு சொல்கிறோம். What was the old house built with according to the writer's observation? அந்த பழைய வீடு எப்படி கட்டப்பட்டது அப்படின்னா சாலிட் பிளாக்ஸ் ஆஃப் கிரானைட். கிரானைட்ல சாலிட் பிளாக்ஸ்ல கட்டப்பட்டது தான் அந்த பழைய வீடு. When the man visited the house, its overall state was that remained unchanged.
சில இதை வந்து இந்த கேட் எல்லாம் கொஞ்சம் மாத்திட்டாங்க. ஆனா மத்த விஷயம்லாம் அப்படியே தான் இருக்கு. அதுல ஒண்ணும் பெருசா எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. பழைய வீடு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குங்கிறார். What physical feature that the boy used to swing on until he got dizzy was replaced by the wall? A turnstile. இந்த டர்ன்ஸ்டில் அப்படின்னா ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும்தான் அப்படியே போக முடியும் அந்த கேட்டுக்குள்ள. அது அப்படியே சுத்தி வரும். ஒரு 4 போர்ஷனா வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வரும். அதுல அட் டைம் என்ன பண்ண முடியும், ஒருத்தர் தான் அந்த இதுக்குள்ள அப்படியே சுத்தி வர முடியும். அந்த மாதிரி கேட்டு முன்னாடி இருந்தது, இப்ப இல்ல அப்படின்னு சொல்றாரு. Where was the jackfruit tree located at the time of the visitor's return? At the side of the building, casting its shade on the wall. அந்த ஜாக் ஃப்ரூட்டோடைய ஷேடு நிழல் வந்து அப்படியே அந்த வாலை சுத்தியும் இருக்கு. இததான் வந்து அவங்க பாட்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு ஆசீர்வாதம். A blessing rest on the house where the shadow of a tree falls. அந்த மரத்தோடைய நிழல் எப்படி வீட்டு மேல படுதோ, அது வந்து எதை வச்சு சொல்றாங்கன்னா, இதுதான் பிளெஸ்ஸிங் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஆசீர்வாதம் அப்படின்னு அவங்க கிராண்ட் மதர் சொல்லியிருக்காங்க. அதை அவர் வந்து நினைவு கூர்றாரு. What was the local superstition mentioned about the trees and the house owner? சூப்பர்ஸ்டிஷன் அப்படிங்கிறது ஒரு மூட நம்பிக்கை. சோ அது என்ன மூட நம்பிக்கை அவங்களுக்குள்ள அங்க இருந்தது. The owner will also be receiving the blessing if the shade of the tree falls on the house. அந்த மரத்தினுடைய நிழல் வீட்ல படும்போது அந்த வீட்ல உள்ள ஒரு அந்த வீட்டோட ஓனருக்கும் அந்த blessing ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கறது அவங்களுடைய சூப்பர்ஸ்டிஷன் அப்படின்னு சொல்றாங்க. What did the writer observe about the garden upon his return beside the house structure? இந்த வீட்டினுடைய அமைப்பு இல்லாம அந்த கார்டன்ல ஒரு வேற என்னத்தை கவனிக்கிறாரு. A new out of and lesser trees. பக்கத்துல ஒரு நியூ அவுட் ஹவுஸ் ஒன்று இருக்கு. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ட்ரீஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. What was located on the side of the wall that replaced the turnstile? இப்போ அந்த turnstileங்கிற கேட்டுக்கு பதிலா வேற என்ன வச்சிருக்காங்க? A tall hollyhocks வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு டால் யூரோசியன் பிளான்ட், அது வந்து ஒரு மேலோ ஃபேமிலியாமா, மேலோ ஃபேமிலியை சேர்ந்த ஒரு யூரோசியன் பிளான்ட் வச்சிருக்காங்க. அதுல அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா ஃபிளவர்ஸ் வந்து அப்படியே ஒரு பெரிய சைஸ்ல இருக்குமா. How did the visitor eventually gain entrance to the house premises after a girl invited him? ஸோ இவர் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா அந்த வீட்டுல அந்த ஒரு பொண்ணு மட்டும் தான் வெளியில வராங்க. அந்த பொண்ணு தான் இவர் பாக்குறாரு. He came in by climbing the wall. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 or 13 years old அப்படின்னு சொல்றாங்க. இந்த கதையில அந்த பொண்ணுக்கு பேரெல்லாம் இல்ல. அந்த பொண்ணுக்கு என்னன்னு சொல்றாங்க, ஒரு 12 or 13 years old. Eyes and long black hair. முடி ரொம்ப நீளமா இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை. After the invitation, where did the visitor and the girl sit and talk? On the bench beneath the mango tree. பக்கத்துல ஒரு மேங்கோ ட்ரீ இருக்கு. அதுல உட்கார்ந்து அதுல ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கு. அங்க உட்கார்ந்து ரெண்டு பேரும் பேசுறாங்க. What did the visitor hide in the jackfruit tree? அந்த jackfruit treeல அவர் என்னத்தை மறைச்சு வச்சாரு, இல்ல என்னத்தை விட்டுட்டாரு? The iron cross. இந்த அயன் கிராஸ்ங்கிறது அவங்க தாத்தாவுடையது. அவங்க தாத்தா வந்து ஆக்சுவலா வேர்ல்டு வார்ல ஃபைட் பண்ணும்போது அவருக்கு கொடுத்த மெடல். ஸோ அதை இவர் வச்சிருந்தாரு. பட் அவர் விளையாண்டுட்டு இருக்கும்போது அதை ஜாக் ஃப்ரூட்ல விட்டுட்டாரு. எப்போ 25 years ago, 25 வருஷத்துக்கு முன்னாடி விட்டதை இப்போ வந்து தேடுற அவர் சும்மா கிடைக்கும் பாக்குறாரு. When did the visitor actually hide the iron cross? 25 years ago, 25 வருஷத்துக்கு முன்னாடி அதை விட்டுட்டார். Who was the narrator's grandfather who fought in the First World War? அவரு அவங்க தாத்தா என்னவா இருந்தாரு? A soldier who got the cross from the German soldier. ஒரு ஜெர்மன் சோல்ஜர் கிட்ட இருந்து, ஒரு வீரர்கிட்ட இருந்து இவரு வாங்கினார். The Iron Cross was a German decoration awarded for what? Bravery during the war. யாரெல்லாம் சோல்ஜர்ஸ் வந்து ரொம்ப தைரியமா சண்டை போடுறாங்களோ அவங்களுக்கு அந்த என்ன கொடுப்பாங்க, அந்த கிராஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஜெர்மன் சோல்ஜர் இவர்கிட்ட கொடுத்துருக்காரு. இந்த சோல்ஜர் கிட்ட, யாரு, ரைட்டருடைய கிராண்ட் ஃபாதர் கிட்ட. அவர் கொண்டு வந்து வீட்டில் வச்சிருக்காரு. அதை எடுத்து இவரு விளையாண்டுட்டு வந்திருக்காரு. ஸோ இவர் அப்போ என்ன பண்ணிட்டாரு, அந்த மரத்துல விட்டுட்டாரு.
jackfruit. The narrator had left his childhood treasures in the jackfruit tree's hollow. சரிங்களா, அங்க கீழே விட்டுட்டாரு. Why did the visitor return to his old house? He was looking for his lost youth. ஆக்சுவலா அவர் வந்து அந்த அயன் கிராஸை தேடிலாம் அவர் அந்த வீட்டுக்கு வரல. அந்த இளமை பருவம், வாலிப பருவத்துல அவர் எப்படி அந்த இடத்துல, அந்த வீட்டுல அவர் எப்படி சந்தோஷமா விளையாண்டுட்டு இருந்தாரு. ஸோ அதை நினைச்சு பார்க்க தான் அந்த இடத்துல வந்தார். அவருடைய வாலிப நினைவுகளை நினைவு கூறும்படியாக அந்த இடத்துல வந்தார். அதாவது he was looking for his lost youth, தொலைந்து போன வாலிப பருவம். ஸோ அதை நினைவு கூறும்படியாக அந்த இடத்துக்கு வந்தார். How did the visitor get back the iron cross? எப்படி அவருக்கு அந்த அயன் கிராஸ் மீண்டும் கிடைச்சது 25 வருஷத்துக்கு அப்புறம்? The girl climbed up the jackfruit tree and brought down the rusted iron cross. 25 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கிராஸ் அப்படியே பழமையா புதுமையா இருக்குமா? ரஸ்டட், எல்லாம் மண்ணு துரு பிடிச்சி போய் அப்படிதானே இருக்கும். அப்படிதான் அந்த பொண்ணு கொண்டு வரா. After the girl found the iron cross, what did the narrator do it with? He gave it to her as his gift. அந்த பொண்ணுகிட்டே, அந்த பொண்ணு தானே கண்டுபிடிச்ச பொண்ணுகிட்டே அது ஒரு gift அவர் வந்து என்ன பண்றாரு, பிரசன்ட் பண்றாரு. Who was the current owner of the house? அந்த வீட்டினுடைய இப்போதைய ஓனர் யார் அப்படின்னா அந்த கேர்ளுடைய ஃபாதர். The girl's father, he was a colonel. அவர் வந்து ஒரு கர்னல். The girl who found the cross was approximately how old? அந்த பொண்ணுக்கு எத்தனை வயசு இருக்கும்னு கேக்குறாங்க. Around 12. ஆக்சுவலா இந்த புக்ல வந்து 12 or 13 அப்படின்னு இருக்கு. 12 or 13. ஸோ 12ன்னு ஆப்ஷன் வந்தாலும் ரைட்டு தான், 13ன்னு வந்தாலும் ரைட்டு தான். What did the visitor tell the girl when she asked why he was staring at the house? இவரு ஃபர்ஸ்ட் போய் அந்த வீட்டையே பார்த்துட்டு இருக்காரா? அப்ப அந்த கேர்ள் வந்து கேட்குறாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னா முன்ன பின்ன தெரியாதவங்க. இந்த ரைட்டருக்கும் இந்த கேர்ள் யாருன்னு தெரியாது, அந்த கேர்ளுக்கு இந்த ரைட்டர் யாருன்னு தெரியாது. ஸோ அப்போ இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு, இந்த வீட்டினுடைய முன்னாள் ஓனர் நாங்க தான்மா, அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டு நாங்க தான் வச்சிருந்தோம், அப்புறம் எங்க பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் நாங்க இந்த வீட்டை வித்துட்டோம் அப்படின்னு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு. இஸ் தட் ஒன்ஸ் திஸ் ஹவுஸ் பிலாங் டு ஹிம், ஒரு காலத்துல இந்த வீடு எங்களுக்கு சொந்தமா இருந்தது அப்படின்னு சொல்றாரு. What did the visitor remember during with the turnstile when he was a boy? இவர் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த கேட் இருந்ததுன்னு சொன்னீங்களா, டர்ன்ஸ்டைல் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 4 இருக்கும், அதாவது போர்ஷனா இருக்கும். ஒருத்தர் அட் டைம் அது ஒண்ணுல தான் இருக்க முடியும், அப்படியே சுத்தி வரும். ஸோ அதை பிடிச்சிக்கிட்டு இவர் விளையாண்டுட்டு இருந்திருக்காரு. எப்போ அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு ஸ்விங்கிங் அப்படியே தொங்கிக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்திருக்காரு. எப்போ வரைக்கும் இவர் விளையாடுறாருன்னா until he was dizzy. டிசி அப்படின்னா ஒரு தலை சுற்று ஏற்படும், தொடர்ந்து அதை சுத்திக்கிட்டே இருக்கும் போது தலை சுத்துற மாதிரி இருக்கும் தானே, ஒரு மயக்கம் வர மாதிரி இருக்கும் தானே, அதுதான் வந்து டிசி. அந்த மயக்கம் வர நிலை வரைக்கும், அந்த சூழல் வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார், அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டு சுத்திக்கிட்டு விளையாண்டுட்டு இருப்பார். The narrator is an imaginative scenario about his ancestral house visit, recalls his eyes searching for the house and staring at the well painted old gates. இந்த பழைய கேட்டை வந்து சுத்தி பாக்குறாரு, அந்த கேட் இல்ல, அதை தான் மாத்திட்டாங்க. What is the listed synonym for the word glad? Gladக்கு என்ன மீனிங்? சினானிம்ஸ் ஹாப்பின்னு அர்த்தம். கிளாடுக்கு வந்து ஹாப்பி, மகிழ்ச்சி. இந்த கிளாடுங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம யாரையாவது மீட் பண்ணோம் அப்படின்னா, யாரையாவது சந்திச்சோம் அப்படின்னா, ஐ எம் கிளாட் டு மீட் யூ, உங்களை சந்தித்ததில் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் ஐ எம் கிளாட் டு மீட் யூ அப்படின்னு நம்ம சொல்றோம். Which word is listed as the antonym for silent? Silentக்கு எது antonym? Violent. Which word is listed as the antonym for elder? முதுமைக்கு என்ன antonym? Opposite, younger, இளமை. What does the glossary term slithered mean? Slitheredங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்? Slide or slip unsteadily on a loose or slippery surface. வழுக்கிற மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து அன்ஸ்டெடியா இருப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் வந்து slithered. A brigadier is defined as a rank of officer in British Army above colonel. கர்னலுக்கு மேல அடுத்த ஸ்டெப் தான் வந்து பிரிகாடியர்ங்கிற ஒரு போஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் I can't climb trees anymore
பை ரஸ்கின் பாண்ட். அவருடைய டாபிக்ஸ்ல இருந்த எம்சிக்யூ இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.